ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பாயாசம் மெயினாக இந்த சத்து மாவு வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். இதில் 4 ஸ்பூன் சத்து மாவு எடுத்திருக்கேன். நல்ல தண்ணியாக இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேங்க. டைரெக்டாக தண்ணியிலே நம்ம கொட்டிட்டோன்னா அது கட்டி கட்டியாயிரும், பாயாச கன்சிஸ்டன்சி வராது. அதனால் நான் இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் ஹெல்தி மிக்ஸ்க்கு நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாவு வச்சு கூட நீங்கள் பாயாசம் ரெடி பண்ணலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி கொதிக்கும் போது 2 ஏலக்காய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மிக்ஸை நம்ம கலக்கி எடுத்தோன்னா ஏலக்காயோட ஃப்ளேவர் அதில் இறங்கி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட இப்போதைக்கு பால் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். குட்டீஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஊற்றுற மாதிரி ஊற்றி பொறுமையாக அப்படியே கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போதைக்கு பாருங்கள், இது தண்ணியாக இருக்குது. இது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம எடுத்திருக்க மாவே சத்து மாவு ரொம்ப ஹெல்த்தியாக. பாருங்கள், பாயசம் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. எப்பயும் சுகர் ஆட் பண்ணாத முன்னுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தித்திப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். சுகரும் கம்மியாக தான் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க, சுகர் ஆட் பண்ணாததுக்கு முன்னுக்க. இதில் ஏற்கனவே இனிப்பு கொஞ்சம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க, கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. சத்து குறைபாடு இருக்க குழந்தைகளுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பால் ஆட் பண்ணி வாரத்தில் ஒரு 4 டைம் கொடுங்க. நல்லாயிருக்கும் அந்த குழந்தைக்கு. ஹெல்த்தியாக இருக்கனால சுகர் பேஷண்ட்டு கூட இந்த பாயாசத்தை எடுத்துக்கலாங்க. உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, ஹெல்த்தியாக இருப்பீங்க. குட்டீஸ்களுக்கு கொடுக்கறனால கடைசி அதில் லைட்டாக கீ ஆட் பண்ணியிருக்கேங்க. வாவ், ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.